ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாசினி டெய்லர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ப்ளவுஸோட கை, அதாவது பஃப் கை. பஃப் கை வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு நான் வந்து பஃப் கையோட மேலே, அதாவது பஃப் வைக்கிற இடத்த ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணி வச்சுட்டு எந்த இடத்துல இருந்து தைக்கணும்னு சொல்லி கத்திரி வச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ சுருக்கு வைக்க ஆரம்பிக்கலாம். சுருக்கு வைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு துணி வந்து உள்ள போற மாதிரி, அதாவது நிறைய துணி இருக்கு. பிளவுஸோட அளவு வந்து ரொம்ப சின்ன அளவு. ஸோ 10 இன்ச்சு ஹைட்டு, கையோட கீழ் சுற்றளவே வெறும் 8 இன்ச்சு தான். ஸோ அதனால நம்ம எவ்வளவுக்கு நம்ம உள்ள வைக்கலாமோ அந்த அளவுக்கு கணக்கு பண்ணி அதை நான் மார்க் பண்ண இடத்துல இருந்து சுருக்கு வச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சுருக்கு வைக்கும்போது கொஞ்சம் லென்த்தியா உள்ள போற மாதிரி சுருக்கு வச்சாதான் அந்த சுருக்கு வந்து கரெக்டா நிற்கும். ஒரு பக்கம் சுருக்கு வச்சுட்டு அடுத்த பக்கம் அதை ஒரு ஸ்டிச் போட்டு விட்டுக்கலாம். ரெண்டு கையுமே இது ஒரு சுருக்கு வச்சு முடிக்க போறோம். மேல் பக்கம் கரெக்டா சுருக்கு வச்ச, எப்படி சுருக்கு வச்சோமோ அதை கரெக்ட் பண்ணி ஆப்போசிட் சைடும் தையல் போட்டு எடுத்துருங்க. அப்புறம் கீழே வைக்கிற பார்டரை தனியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு ஓரம் மட்டும் மடிச்சு வச்சிடலாம். அதுல சின்னதா பிளெயினா இருக்கு, பிளெயின் துணியை மட்டும் மடிச்சு வச்சிடலாம். இப்போ அந்த பார்டரை ஏற்கனவே சுருக்கு வச்சிருக்க இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு கேப்ல அதை ஸ்டிச் பண்ணிடலாம். சென்டர் மார்க் பண்ணி வச்சுக்கணும். வைக்கும்போது ரெண்டு பக்கமும் ஒரே அளவு துணி வரணும்ல, அதனால இப்போ ரெண்டாவது கையும் தைக்கிறோம். லைனிங்கு இந்த துணிக்கு மேலே வச்சு தையல் போட போகிறோம். இன்னொரு கையும் அதே மாதிரி தச்சுக்கலாம். தச்சுட்டு ஒரு அக்கடி போட்டு அதுக்கு மேல ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மேல பஃப் வச்சிருக்கோம் இல்லையா, துணி வந்து ரெண்டு விளக்க வாய்ப்பு இருக்கு. அதனால சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். வீடு ரோடு பக்கம் இருக்கிறதுனால ரொம்ப சவுண்டு, ரெக்கார்ட் பண்ண முடியல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா லைனிங் என்ன வெட்டி வச்சிருக்கோமோ அதை அப்படியே எடுத்து லைனிங் மேல ஒரு தையல் போட்டுடலாம். கைக்கு லைனிங் தனியா பஃப் கட் பண்ணி அப்படி தைக்கிறத விட இந்த மாதிரி லைனிங் வந்து நார்மல் ஹேண்டாகவும் வெளியே வைக்கிற பஃப் மட்டும் தனித்தனியாகவும் கட் பண்ணி தைச்சா இன்னும் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து அதை மீதி இருக்க துணியை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ கை ஜாயின் பண்ணுறதுக்கு
உள்ள குளிச்சு வெட்டுவோம்ல, அது நீங்கள் வந்து இனிமே வெட்டிக்கலாம். முதல்ல கட் பண்ணுறதை விட 2வது கட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் முதல்ல இதை கட் பண்ணி வைக்கல. இப்போ 2ஆக மடித்து போட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு அதை கரெக்ட் பண்ணும்போது நமக்கு 2மே ஒரே அளவு கிடைக்கும். இப்போ உள்ள இருக்க 2 பீஸ் எடுத்து, அதாவது இது 2மே ஃப்ரண்ட் பீஸ், ஒரு பீஸை மட்டும் தூக்கிட்டு உடஞ்சி வெட்டியாச்சு. இப்போ வந்து சாரி கலர்ல என்கிட்ட ஒரு லேஸ் இருந்துச்சு, அதனால அந்த லேஸ் அதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த லேஸ் அதை டிஃப்ரெண்ட் காமிக்கிறதுக்காக அந்த லேஸ் அதில் வச்சுருக்கேன். லேஸ் வச்சதுக்கப்புறம் இன்னும் கை வந்து ரொம்ப அழகாயிடுச்சு. கரண்ட் போயிட்டு போயிட்டு வருது, அதான் வீடியோ கிளாரிட்டியே இல்லாமல் கிடைக்குது. மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு. இன்வெர்டரில் தான் ஓடிட்டு இருக்கு மிஷின். மிஷின்லேயே லைட் இருக்கிறதுனால தைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தது. மறுபடியும் எக்ஸ்ட்ரா லைட் வேறு வாங்கி வச்சுருக்கோம். அதுவும் இன்வெர்டர் லைனில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனாலும் பவர் கம்மியாக இருக்குது. இப்போ பவர் வந்துடுச்சு, ரைட்டாக இருக்குல்ல. இதான் கை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.